நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல், அதுவும் சாம்சங் மொபைல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் நான் காட்டக்கூடிய ஒரு அருமையான செட்டிங் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு வழக்கம் போல் வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ அந்த செட்டிங்கை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலிமா. வாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஃபோனில் நிறைய ஆப்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நம்ம ஓப்பன் பண்ணி பயன்படுத்தும் போது ஒரு சில பெர்மிஷன்லாம் கேட்பாங்க. நம்ம படிக்காமலே எல்லாத்துக்கும் நம்ம அளவு கொடுத்து வச்சுருவோம். ஒரு கட்டத்தில் அந்த மாதிரி ஆப்ஸ்லாம் என்ன பண்ணுன்னா தவறாக செயல்படுறது கூட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து செக் பண்ணணும். நம்ம எந்தெந்த ஆப்ஸில் நம்ம என்னென்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தேவையில்லாத நம்ம வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு அருமையான செட்டிங் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரைட்டாகவே உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசிக்குள்ளே போங்க. இதில் ப்ரைவசின்னு அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போங்க. கடந்த 7 நாட்களாக கேமரா, மைக்ரோஃபோன், லொக்கேஷன் எந்தெந்த ஆப்ஸ் வந்து அதிகமாக பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வேறு எதெல்லாம் பயன்படுத்திருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரியும்னா வியூ ஆல் பெர்மிஷன்ஸ். இந்த ஃபோனுங்கிற ஆப்ஷன் எஸ்எம்எஸ், மைக்ரோஃபோன், கேலண்டர், கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, கேமரா, ஃபைல்ஸ் அண்ட் மீடியா, லொக்கேஷன், இது எல்லாத்தையும் எந்தெந்த ஆப்ஸ் வந்து பயன்படுத்துது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்போ ஃபோன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே போங்க. பேடிஎம், கூகுள், மெசேஜஸ், வாட்ஸ்அப், டெலகிராம், ப்ரைவேட் ஷேர், இந்தியா மார்ட், இது எல்லாமே வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் பெர்மிஷன் கொடுத்து வச்சுருக்கீங்க. எஸ்எம்எஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் எந்தெந்த ஆப்ஸ் வந்து எஸ்எம்எஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்புறம் முக்கியமானது மைக்ரோஃபோன், அதை வந்து தட்டி உள்ளே போவோம். தட்டும்போது பார்த்தீங்கன்னா கால் ரெக்கார்டிங், கேமரா, யூடியூப், இதெல்லாம் வந்து மைக்ரோஃபோனை யூஸ் பண்ணியிருக்கு. இப்போ இதில் வந்து எந்த ஆப்ஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் கியர் ஐகான். இப்போ பார்த்தீங்கன்னா அலோட் ஆல் டைம், நோ ஆப்ஸ் அலோடு. மைக்ரோஃபோன் பெர்மிஷன் வந்து எந்த ஆப்ஸுக்கு நம்ம அலோவ் கொடுக்கல, பட் அலோடு ஒன்லி வைல் இன் யூஸ். அதில் நிறைய ஆப்ஸை நான் கொடுத்து வச்சிருக்கேன். அதாவது எந்தெந்த ஆப்ஸ் வந்து நான் பயன்படுத்துகிறேனோ அந்த ஆப்ஸ் அந்த டயத்தில் மட்டும் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். இதில் தேவையில்லாத ஆப்ஸில் நிறைய இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் வழக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷன் முக்கியமானது. அதையும் நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஸ் வந்து லொக்கேஷனை பயன்படுத்திருக்கு. இதையும் கண்ட்ரோல் பண்ணணும்னா டாப் ரைட்டில் கியர் ஐகான். இதில் பாருங்கள் அலோடு ஆல் டைம் சொல்லிட்டு தேவையில்லாத ஆப்ஸ்லாம் வந்து உள்ளே நுழைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆண்ட்ராய்டு சிஸ்டம் இன்டெலிஜென்ட், இது வந்து சிஸ்டத்தோட பொருந்தின ஒரு செட்டிங். ஸோ நம்ம கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். இது இல்லாமல் பிக்ஸ்பி வாய்ஸ், இதை நான் பயன்படுத்துறதே இல்லை. ஸோ இது கூட வந்து ஆல் டைமாக லொக்கேஷனை பயன்படுது. இதை கூட நம்ம ஸ்டாப் பண்ணலாம். அந்தந்த டைம்களில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் இதில் நிறையா இருக்குது. ஸோ இதுலேயும் தேவையில்லாத ஆப்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆப்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனோம்னா ஒவ்வொரு ஆப்ஸ் என்னென்னலாம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அதிலே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக இன்னும் தெரியலனா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆப்பை வந்து தட்டினீங்கன்னா இதில் தெரிஞ்சுக்கலாம். டாப் ரைட்டில் கியர் ஐகான், அவங்க என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க பார்க்கலாம். இப்போ கூகுள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதில் எதுவும் தேவையில்லாத இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை தட்டி இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் தட்டி டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நண்பர்களே, எந்தெந்த ஆப்ஸ்க்கு வந்து நீங்கள் என்ன பெர்மிஷன் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் டீட்டெயிலாக இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே நான் வரவேற்கிறேன். சரி, வீடியோவை பார்த்தீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் இதை அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ பயனுள்ள வீடியோவாக இருந்தால் உங்களால் எத்தனை பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா அன்லைக்.